ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நம்ம முகத்துக்காக தான். நம்ம முகம் எப்பவும் பளிச்சுன்னு நல்லா கலராக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுக்கான ஒரு தீர்வு தான் இது வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம செய்ய போகிறது ஸ்ட்ராபெரி சோப்பு தான் செய்ய போகிறோம். ஸ்ட்ராபெரி சோப்புக்கு முதல்ல நம்ம ஒரு 4 ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் விட்டமின் இ கேப்சூல், இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அந்த கேப்சூல் ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி மற்றும் ஏராளமான ஊட்டச்சத்து நிறைந்த பழம்தான் இது. இது குளிர்ச்சியான பகுதியில் நல்லா நிறைய விளையக்கூடியது. வெயிலோட தாக்கத்திலிருந்து நம்ம சரும பாதிக்காமல் தடுப்பதோடு குளிர்ச்சியாக புத்துணர்வோடு வைக்க இந்த ஸ்ட்ராபெரி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் முகப்பரு வராமல் இந்த ஸ்ட்ராபெரி தடுக்குது. அதுக்கப்புறமா கிளிசரின் பேஸ் எடுத்துக்கலாம். கிளிசரின் பேஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கிளிசரின் பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு கிளிசரின் சோப் இருக்குதுல்ல, பியர் சோப், அந்த மாதிரி சோப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிளிசரின் பேஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். இது கட் பண்ணுற டைமில் கடாயில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கிளிசரின் பேஸ் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சு அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆயிடுச்சு. இந்த கிளிசரின் பேஸ் கெமிக்கலான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது கெமிக்கல் கிடையாது. இந்த கிளிசரின் பேஸ் நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த 100 கிராமுக்கு 4 ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்தாச்சு. இப்போது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம சோப் மோல்டில் ஊற்றிக்கலாம். நம்ம சோப் மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கீழே ஏதாவது தட்டு வச்சு ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா ஒரு சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் இது டீ கப்பு இருக்குல்ல, அதில் எண்ணெய் தடவிட்டு கோகோனட் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரைஸ் சோப் 2 அதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே நான் இப்போ ஊற்றிக்கிறேன் ஸ்ட்ராபெரி சோப். இதை 4 to 5 hours வைக்கணும். கூலான பிளேஸில் வைக்கணும். இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த ஸ்ட்ராபெரி சோப் நம்ம சருமத்தில் உண்டாகிற கரும்புள்ளி மற்றும் தழும்புகளை குறைக்க உதவுது. சருமம் பிரகாசமாகவும் புத்துணர்ச்சியோடவும் இருக்க இது ஹெல்ப் பண்ணுது இந்த ஸ்ட்ராபெரி. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி சோப்பு நம்ம எடுத்ததுக்கப்புறம் உடனே தேய்ச்சி குளிக்கலாமான்னா குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர்
குழந்தைங்களுக்கு போடலாமான்னு கேட்குறீங்க. நான் என் குழந்தைக்கு 1 இயருக்கு மேலே இந்த கிளிசரின் பேஸ் சோப்பு தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.